அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில் என்ன சொன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கஷ்டப்படாமல் இருக்கும். அப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை தான். ஆனால் இதற்கு எல்லா மனிதர்களுமே எல்லாருமே கோயிலாக அலைகிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஏதோ அவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை இன்று வரை பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். பண்ணாமலாம் இல்லை, எல்லா மனிதருமே பண்ணாங்க. ஆனால் தன்னிறைவு அடைந்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை, தன்னிறைவு அடையலை. ஏன் தன்னிறைவு அடையல அப்படின்னா என்ன சொன்னா, அந்த அளவுக்கு எல்லா மனிதனும் ஈஸியாக ஒரு செயலை செய்து வெற்றி பெற்று விட்டான் என்று சொன்னால் தெய்வமே இல்லை என்று ஆயிடும். அதுக்கடுத்து தெய்வத்தை மதிக்க மாட்டான். அப்ப இந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை வெற்றி பெறுவதற்கு நான் எனக்கு தெரிந்த ஒரு ரகசியம். கொஞ்சம் எனக்கெல்லாம் ஒரு பணப்பற்றாக்குறை பணப்பற்றாக்குறை இருக்கும், ஆனால் தீர்வு கிடைச்சிடும். அந்த தீர்வு தான் நமக்கு தேவை. அதாவது என்ன போராடினாலும் முடிவுரையில் என்ன சொன்னான்னா கை நீட்டின கைக்கு பொங்கல் கிடைச்சிருச்சுன்னா என்ன சொன்னா, வெறுங்கையா தான் வரக்கூடாது. அந்த மாதிரி என்ன சொன்னான்னா, உங்களுக்கு ஒரு ரகசியம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டுமா? நான் சொல்றபடி சில விஷயங்களை நீங்க செய்யணும். அதை என்ன சொன்னா, வாரம் ரெகுலரா செய்யணும். அந்த வாரம் ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு மனோநிலை வரணும். இதில் பெண்கள் செய்தாலும் ஓகே, ஆண்கள் செய்தாலும் ஓகே. அப்ப வீட்டில் கண்டிப்பாக ஒரு பெருமாள்னா திருப்பதி ஏழுமலையான் தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னா, பணம் அவர் கடன் என்ன சொல்றான வாங்கினாரு, அந்த கடனை அவர் திருப்பி அடைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்றும் திருப்பதியில் நமக்கு தெரிந்து கூட்டம் அலைமோதி கொண்டுதான் இருக்கு. அப்ப கூட்டம் அலைமோதி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அங்க ஏதோ இன்ஸ்பிரேஷனா ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. ஆனால் போனவங்க திரும்ப போய்கிட்டு இருக்காங்க. பாமர மக்கள் கூட டிக்கெட் புக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன சொன்னா, நம்ம தான் என்ன சொன்னா ஆன்லைன்ல புக் பண்ணி அதை புக் பண்ணி இதை பண்ணி, ஆனா கரெக்டா என்ன சொன்ன, ஒரு ஃபேமிலி பாமர மக்கள்னா ரொம்ப அதிகமான படிப்பறிவு இல்லாத மக்கள், என்னுடைய கிளையண்ட்டு அழகா வருஷம் சார் போயிட்டு வரோம் சார், திருப்பதி கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் புக் பண்ணி அதே நம்ம இதில் போயிட்டு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஒரு வெற்றிகரமான தெய்வம் என்பது பெருமாள் தான். ஏன்னா மகாலட்சுமி தாயாரை உடனுரை அவர் வச்சிருக்கிறார். அப்ப உடனுரை வச்சிருக்கும் போது என்ன சொல்றான்னா அதாவது ஒரு ஒரு இடத்திற்கு போறோம், ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்க தங்குறதுக்கு இடம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது, லெட்டின் பாத்ரூம் இருக்குது, தேவையான பணம் இருக்குதுன்னா அந்த இடம்தான் நமக்கு கன்வீனியன்ட் ஆகும். ரூமு தங்கியிருக்கோம், சாப்பிட்றதுக்கு ஒரு இடம், எல்லாமே வெவ்வேறானதாக இருந்தால் நம்மளால வெற்றி பெற முடியாது. அப்ப எல்லா மனிதருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சிறு விஷயம்தான், அற்புதமான விஷயம். ஆனா எல்லாரும் செய்யணும். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தான் அந்த சிலையை வாங்கணும். எல்லாரும் நீங்க நான் வச்சிருக்கேன் சார், அடுத்த செகண்ட் நீங்க வீட்டுல இருக்குதுன்னா நீங்க கோடீஸ்வரனா இருக்கணும்ல. அது நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், தெய்வ விக்கிரகங்கள் வாங்கினாலும், எல்லார் வீட்லயும் என்ன சொன்னானே, எந்தெந்த கோயிலுக்கோ போய் விக்கிரகங்கள் வாங்கி நிறைய பேர் நிறைய வச்சிருக்கதான் செய்றீங்க. ஆனால் அது செயல்பாட்டில் இருக்கிறதா என்பது நீங்கள் வாங்கிய நேரத்தை பொறுத்து தான் செயல்பாடை கொடுக்கும். அப்ப என்ன சொன்னா, உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா புதன்கிழமை, புதன் கிடைத்தாலும் பொன் கிடைக்காது அப்படின்ட்டான். புதனுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. அப்ப புதன் என்று சொன்னால் பெருமாள், விஷ்ணு பகவான். அப்ப புதனுடைய நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரத்தில் தான் சுக்கிரன் உச்சமாவார்.
அப்ப புதன்கிழமை அல்லது ரேவதி நட்சத்திரம் வருகின்ற நாள் சுக்கிர ஓரை. இப்படி எடுத்துக்கிடுங்க. புதன்கிழமை சுக்கிர ஓரை, புதன்கிழமை சுக்கிர ஓரை அல்லது ரேவதி நட்சத்திரம் வருகின்ற நாளில் சுக்கிர ஓரை ஓடிட்டு இருக்கும். அந்த ஓரையில ஒரு பெருமாள் சிலையை, நல்லா எந்த பெருமாளும் எப்பயுமே நின்றுகிட்டு இருக்கிற கோலத்துல தான் இருப்பாரு, அந்த நின்றுகிட்டு இருக்கிற கோலத்தில் இருக்கிற பெருமாள் சிலையை நீங்கள் வாங்குங்க. விலை வந்து என்ன சொல்றான்னு அப்படியே வாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான பஞ்சலோகத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு, பஞ்சலோகத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்ப பஞ்சலோகத்துல இருந்தா அது கதர் ஸ்டோர்ல இருக்கும். அப்ப இல்லைன்னா இது திருப்பதியில வாங்கலாம். திருப்பதியில வாங்கினோம்னா 4 கிழமை நட்சத்திரம் எதுவுமே தேவையில்லை. 7 மலைக்குள்ள போய் வந்து என்ன சொல்லலாம்னா, நம்ம வாங்கும் போது அந்த 7 மலைக்குள்ள இருக்கிறதே வந்து என்ன சொல்ல நமக்கு ஒரு அதிர்ஷ்டம். 7 மலைக்குள்ள இருக்கிறதே நம்ம ஒரு அதிர்ஷ்டம். ஒரு ரெண்டு நாள் வந்து அந்த இடத்துல நீங்க இருந்து பாருங்க, உங்களோட மைண்ட்ல இருக்கிற டிப்ரெஷன்லாம் தீர்ந்து போயிடும். அப்ப நீங்க வந்து என்ன சொன்னா, திருப்பதியில வாங்கினீங்கன்னா ஈஸி, 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டாம். சரி, எனக்கு திருப்பதிக்கு போக முடியாது, நான் வந்து என்ன சொல்றேன்னா இருந்த இடத்துலயே வந்து என்ன சொல்றேன்னா கடைகளில் வந்து என்ன சொல்லலாம்னா அந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இன்னைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வந்து நிறைய இது வச்சு விற்கிறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல. காஸ்ட்லி எவ்வளவு காஸ்ட்லியாக அதிகமாக வாங்குகிறோமோ அந்த காஸ்ட்லிக்கு தக்கன அது வேலை செய்யும். ஒன்று, ரேவதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கும் போது சுக்கிர ஓரை, அல்லது புதன்கிழமை சுக்கிர ஓரை. ஏன்னா புதன்கிழமை சுக்கிர ஓரை. இந்த ஓரையில போய் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு என்ன சொல்றான்னா அழகா போய் வாங்கிருங்க. வாங்கி வந்து என்ன சொல்றான்னா வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு 3 நாள் வந்து என்ன சொன்னான்னா தண்ணியில போட்டுடணும். 3 நாள் கண்டிப்பா தண்ணியில போட்டுடணும். 3 நாள் முடிஞ்ச உடனே 4வது நாள் என்ன சிலை எடுத்து நல்லா தொலைச்சிட்டு நவதானியம் வந்து என்ன சொன்னா கோதுமை, பச்சரிசி, சிறுபயிறு, அதுக்கடுத்து என்ன சொன்னா வந்து கொண்டக்கடலை, வெள்ளை மொச்சை, அதுக்கடுத்து என்ன சொன்னா வந்து எள்ளு, அதுக்கடுத்து உளுந்து, கொள்ளுன்னா வந்து காணப்பயிறு. அப்ப நவதானியம் 9, ஒரு 50 கிராம் வாங்கினாலும் சரிதான், 100 கிராம் வாங்கினாலும் சரிதான். இல்லைன்னா 50 கிராம் வாங்கினா 450 கிராம் வரும். அதை ஒரு சட்டியில போட்டு அந்த இதுக்குள்ள வந்து என்ன சொன்னா இந்த சிலையை வந்து நல்லா பதிச்சு மூடி வச்சிடணும். அது ஒரு 3 நாள் வந்து வச்சிடணும். 3 நாள் முடிஞ்ச பிறகு அந்த சிலையை எடுத்துடணும். எடுத்துட்டு உங்க வீட்டுல இருக்கிற அந்த சட்டியை வந்து என்ன சொன்னா அந்த நவதானியத்தை என்ன செய்யணும், தண்ணியில போட்டலாம். இல்லைன்னா நனையம் போட்டு என்ன சொன்னா பசுமாட்டு கொடுக்கலாம். நனைய போட்டு கொஞ்சம் மெல்ற அளவுக்கு வந்த உடனே பசுமாட்டு கொடுக்கலாம். இது நீ எப்படி வேணாலும் செஞ்சுக்கிடுங்க. அதற்கடுத்து என்ன சொன்னா நம்ம வீட்டுல இருக்கிற செயின் இருக்கு இல்லையா, கோல்டு, இதை வந்து என்ன சொன்னா அந்த நீங்க எந்த சட்டியில வந்து யூஸ் பண்ணீங்களோ அந்த சட்டியில பூரா அந்த கோல்டை போடுங்க. அந்த சிலையை உள்ள போடுங்க. சிலைக்கு மேல இந்த கோல்டு, தங்கம், மோதிரம் போடலாம், உங்க கழுத்துல கிடக்கிற செயினை போடலாம், எல்லாம் போடலாம். அந்த ஓரளவு அந்த சிலை மேல வந்து ஓரளவு மூடுற அளவுக்கு இருக்கணும். இல்லாதவங்க என்ன செய்வீங்க, இருக்கிற ஒரு இதை போட்டு வைங்க, அதனால ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. இது ஒரு 3 நாள். அதற்கு பிறகு என்ன சொன்னான்னா நீங்கள் எடுத்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்கு நேர காலம் எதுவுமே கிடையாது. புதன்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு நேர காலம் கிடையாது. ஒண்ணு காலையில கும்பிடுங்க, இல்லைன்னா இரவுல கும்பிடுங்க. இதற்கு என்ன நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வைக்கணும். தாம்பாளத்தில் எடுத்து வச்சு பெருமாளுடைய பாதத்தில் துளசி மட்டும் போடணும். துளசி வீட்டுல வந்து கண்டிப்பாக துளசி போடணும். துளசியை வந்து என்ன சொல்லலாம் பாதத்தில் நல்லா போட்டு பெருமாளுடைய காயத்ரி மந்திரம் வந்து உங்களுக்கு என்ன காயத்ரி மந்திரம் சொல்வீர்களோ சொல்லுங்க. இல்லைன்னா நிரஞ்சனாய வித்மிகை நிரஞ்சனாய தீமிகி தன்னோ சீனிவாச பிரசோதயாத், நிரஞ்சனாய வித்மிகை நிரஞ்சனாய தீமிகி தன்னோ சீனிவாச பிரசோதயாத் என்று சொல்லி அந்த துளசியை வந்து நல்லா அழகா பெருமாளுக்கு நல்லா சந்தனம் குங்குமம் வைக்கணும். அழகாக வந்து சொல்லலாம் ஒரு தாம்பாளத்துல, எப்பயுமே சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க.
பித்தளை பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்க. அந்த பித்தளை பாத்திரத்தை வச்சு நிரஞ்சனாய வித்மகை நிரஞ்சனாய தீமகி தன்னோ சீனிவாச பிரசோதயாத் என்று சொல்லி ஒரு முடிஞ்சவரை என்ன சொல்றேன்னா 27, 54, 108 தடவை சொல்லி 2 நெய் தீபம் போட்டு ஒரு சின்ன இனிப்பு ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு அழகா சொன்னா நீங்கள் ரெகுலரா வெள்ளி செவ்வாய் வெள்ளி சாரி புதன் வெள்ளி இதை ரெகுலரா எந்த ஒரு மனுஷன் கும்பிட்டு அந்த துளசியை என்ன சொல்றான்னா நம்ம பர்சுல வைக்கணும். அந்த துளசியோட கொப்பு இருக்கிறது எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு நாளையுடைய நிலைமையை வெற்றிகரமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், நிரந்தரமான ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், பணப்பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தினமும் ஒரு துளசி கொப்புனா சின்னதா இருக்கும். அதுக்கு வீட்டுல துளசி வளர்க்கணும். எனக்கு மாடியா இருக்குதே, நான் வெளிநாட்டுல இருக்கனே, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது என்ன சொல்லலாம்னா, நாம் வழிதான் சொல்லலாம், குறுக்கு வழி சொல்ல முடியாது. சில ஆன்மீகத்தில் குறுக்கு வழிகளுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்க என்ன சொன்னா இந்த துளசியை என்ன சொன்னா நீங்கள் உங்க பர்சுல வைக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு இருக்கலாம். அடுத்த பூஜை நீங்க புதன்கிழமை ஒண்ணு பண்றீங்கன்னா புதன்கிழமை எடுத்து வச்சிருங்க. அதற்கடுத்து என்ன சார் வெள்ளிக்கிழமை பண்ணுவீங்கல்ல, வெள்ளிக்கிழமை பண்ணும் போது என்ன சொன்னா இதை தண்ணியில போட்டு என்ன சார் திரும்ப எடுத்து வைங்க. அந்த துளசியில கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏன்னா ஆண்கள் அதிகமாக துளசி திங்கக்கூடாது, சும்மா ஜஸ்ட் தான் திங்கணும். என்ன காரணம், ஆண்மையை கெடுத்துவிடும், ஆண்மையை குறைவாக்கிரும். அதனால உதப்பி நிறைய துளசி இருக்குது பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பணம் வரும். ஆனால் ஆண்மை குறைவை கொடுக்கக்கூடியது துளசி. அதனால ஒரு இலை சாப்பிட்டாலே அந்த உணர்வு அந்த நாக்குல ஏற்படணும். அப்படி நீங்கள் எந்த ஒரு மனிதன் பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடாது. நானும் திருப்பதி ஏழுமலையான மாதிரி என்ன சொல்றான்னா நன்றாக இருக்கணும், சங்கடம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ரெகுலரா பண்ணுங்க. எந்த ஒரு மனிதன் காலையில் எந்திரிச்சு துளசி மாடத்துல போய் ஒரு சின்ன 50 மில்லி தண்ணி ஊத்துங்க. 50 மில்லி தண்ணி ஊத்தினாலே போதும். அந்த துளசியோடைய உயிர்ப்பு சக்தி உங்களை எப்பயுமே வாழ வைக்கும். அதனால வாழ்க்கையில் தோற்பது என்பது ஜோதிடத்தில் கிடையவே கிடையாது. நடைமுறைப்படுத்தணும். இதனால ஒரு 16 ஆண்டுகளாக ஜீவசமாதி வழிபாடு பூசத்தன்னைக்கு போயிடுவேன். ஆனால் நான் போக போக ஏன் வளர்ந்தேன் என்று சொன்னால் விடாப்பிடியாக போனேன். அந்த இடத்திற்கு போகும்போது ஏதோ ஒரு நிம்மதி இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு நிம்மதியான சாப்பாடை சாப்பிடுவது. அங்கிருந்து கொஞ்சம் ஒரு வீட்டுக்கு சாதம் எடுத்துட்டு வருவேன். அந்த பிரசாதத்தை கொண்டு அந்த 1 மாத காலம் என்ன சொன்னா அதுல வர்ற ஒரு தேங்காய் கொடுப்பாங்க. அந்த தேங்காயை நெல்லு மேல வச்சு என்ன சொன்னா மறுபூசத்து வரைக்கும் இருக்கும். மறுபூசம் முடிஞ்சோன்னு புது தேங்காய் தேங்காய் தண்ணியில போட்டுருவோம். என்ன குறைந்து விட்டது? ஒண்ணுமே குறையல. பொருளாதாரமா வரும், சில கஷ்டங்கள் இருக்கும். சில கஷ்டங்கள் வரும்போது அறிவை விருத்தி பண்ணக்கூடியதாகத்தான் அந்த கடவுள் கொடுப்பார். அதனால எல்லா மனிதனுமே பெருமாள் வழிபாடு பண்ணலாம். பெருமாள் வழிபாடு என்ன சொல்லனா குடும்பத்தை சுபிட்சமாக்கும், சந்தோஷமாக்கும். பெருமாள் என்பது இதுல என்ன சொல்லனா அந்த நிவேதானத்துல புளியோதரை வச்சு பாருங்க. புளியோதரை வச்சு அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு நிரஞ்சனாய வித்மே நிரஞ்சனாய தீமி தன்னோ சீனிவாச பிரசோதயாத் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த புளியோதரை புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து சாப்பிடுங்க. குடும்பத்தில் பொருளாதாரத்தில் மேன்மைக்குரிய சக்தி துளசி, பெருமாள் சிலை, 2 நெய் தீபம், இவ்வளவுதான். ஏன்னா எப்பயுமே துளசியை பெருமாளுடைய பாதத்தில் தான் போடணும். பெருமாளுக்கு பூ போட்டால் என்ன சொன்னா பாதத்தில் தான் போடணும். இப்படி போட்டு என்ன சொன்னா நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால், இதை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா பண பிரச்சனை வராது. அப்ப கரன்சி நம்ம வீட்டுக்கு வரும்னா எப்படி வரும்லாம் தெரியாதுங்க. அதாவது என்ன சொன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய 2 குடையவன், உங்களுடைய லாபஸ்தானாதிபதி, உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி, 6 குடையவன்லாம் என்ன சொல்றான்னா இந்த பெருமாளுக்கு கட்டுப்படுவார்கள். பெருமாளுக்கு அவ்வளவு பவர் உண்டு.
எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பெருமாள் கவலைப்படுற அது கடங்கார சாமி அப்படியெல்லாம் கிடையாது. அவர் கடன் வாங்கி கடனை வந்து வட்டியை கரெக்டா கட்டிட்டு இருக்காரு. ஆனால் நாம் பெருமாளை கும்பிட்டால் கண்டிப்பாக வந்து பொருளாதாரம் உயரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் 1997 இருந்து எங்க போயிட்டு இருக்கேன், திருப்பதி ஏழுமலை அணை கும்பிட போயிட்டு இருக்கேன். இந்த மாசம் டிசம்பர்ல போறேன். போயிட்டு அவர் ஒவ்வொரு வருடமும் நான் போய் வர வர மேன்மைதான் அடைந்தேனே தவிர குறைவே இல்லை. அதனால பெருமாளை வாங்கக்கூடிய காலம் ரேவதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது எந்த உரையில வாங்கணும், சுக்கிர உரையில வாங்கணும். ஏன்னா அடுத்து வந்து என்ன சொன்னா, இப்ப இன்னைக்கு பூச நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. பூச நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கா, அடுத்து வந்து என்ன சொன்ன, ரேவதி நட்சத்திரத்தை நோக்கி தான் சந்திரன் போயிட்டு இருக்கான். அப்ப அதுல வாங்க. இல்லைன்னா புதன்கிழமை சுக்கிர உரையில வாங்க. வளர்வரை புதனாக இருக்கணும், சுக்கிர உரையில வாங்கணும். இப்படி வாங்கி வச்ச பெருமாளை எப்படி என்ன மாதிரி வந்து நான் வந்து அதை நவதானியத்துல போடணும், முதல்ல தண்ணியில போடணும், நவதானியத்துல போடணும், அதுக்கடுத்து கோல்டுல போடணும். போட்டு வந்து நீட் பண்ணி அழகாக நான் சொன்ன முறையில் கும்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லிய விஷயம் உங்களுக்கு பயன் உள்ளதாகவே இருக்கும். கண்டிப்பாக அது உண்மையான உண்டு. வீட்டில் வந்து தயவு செய்து ஒரு துளசி செடி, கருந்துளசியாக இருந்தாலும் சரிதான், பேத்துளசியாக இருந்தாலும் வைங்க. ஆண்கள் காலையில போய் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 1 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. 1 டம்ளர் 50 மில்லி தண்ணி ஊத்துங்க. ஏன்னா துளசி அடிக்கடி வந்து என்ன சொன்னா டிஸ்போஸ் ஆகும். ஏன்னா அதை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அதோடைய வேலிட் ஆஃப் வியூகம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. அப்ப அப்படி கரையை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சா, புதுசு ஒன்று வாங்கி உடனே நட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. எந்த வீட்டில் துளசி இருக்கிறதோ அந்த வீட்டில் செல்வம் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. துளசிக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. துளசியை வீட்டில் நட்டு வளர்த்து வாருங்கள். பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை பண்ணி நான் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி, பணப்பற்றாக்குறை நீங்கி எல்லோரும் சீரும் சிறப்புமாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.